கோவிலோட நுழைவாயில்ல அம்மன் சிம்மவாகினியா அமர்ந்திருக்காங்க. இடது புறத்துல விநாயகரும் மூஷிகரும் இருக்காங்க. வலது புறத்துல முருகரும் மயிலும் இருக்காங்க. நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வீராண ஏரி கரையில் இருக்க கந்தகுமாரங்கிற கிராமத்தில் அங்காளம்மன் கோவிலில் தான் இருக்கும். அந்த அங்காளம்மன் கோவிலோட தலைவர்களாக பார்க்கலாம் வாங்க. நவகிரகங்கள் இருக்குது. நவகிரகங்களை நாங்கள் 9 முறை சுற்றி வலம் வந்தோம். அதுக்கப்புறம் அடுத்தடுத்த தெய்வங்களை தரிசிக்க போனோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கருப்புசாமி இருக்கார். அதுக்கப்புறம் காளியம்மன் சன்னதி இருக்குது. அதுக்கப்புறம் நாகக்கன்னி இருக்கு. இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் இந்த கோவில் மரத்துல மஞ்சள் கயிறு வளையல் வாங்கி கட்டினா கல்யாணம் ஆகுங்கிறத ஒரு ஐதீகம். குழந்தை இல்லாதவங்க தொட்டில் வாங்கி கட்டினா குழந்தை பிறக்குங்கிறதும் ஒரு நம்பிக்கை இருக்கு இந்த கோவிலை பொறுத்த வரைக்கும். கோவிலை சுத்தி வரும்போது கோவிலோட பின்பக்கத்துல பாத்தீங்கன்னா குரு பகவான் காட்சி அளிப்பாரு. இந்த இடத்த பாத்தீங்கன்னா அன்னதானம் போடுறதுக்கும் திருமணத்துல உணவு வழங்குவதற்கும் பயன்படுது. இந்த இடம் புதுசா இந்த இடத்த கட்டியிருக்காங்க இந்த கோவில்ல. இந்த கந்தகுமாரன் அங்காளம்மன் கோவிலோட வரலாறும் வாழைக்கொள்ளை அங்காளம்மன் கோவிலோட வரலாறும் மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவில் வரலாறும் ஒன்றோடு ஒன்றும் பிணைக்கப்பட்டது. வேதா யுகத்தில் இப்பொழுது உள்ள வீராண ஏரிக்கரை அப்பொழுது இல்லாத போது சித்தமல்லிக்கும் நெத்தமலைக்கும் இடையில் உள்ள வல்லாளன் திட்டில் வல்லாளகண்டன் என்னும் அசுரன் கருங்கல் கோட்டையும் அதை சுற்றி அகழியும் அமைத்து நவரத்தின சிம்மாசனத்துடன் வாழ்ந்து வந்தான். இவன் தேவர்களையும் முனிவர்களையும் கொடுமைப்படுத்தி வந்தான். இந்த வல்லாளகண்டன் ஒரு சிவன் பக்தன். இவனுக்கு குழந்தை இல்லாத காரணத்தினால் இவன் சிவனை நோக்கி கடும் தவம் இருந்தான். இவன் தவத்தை கண்டு மகிழ்ந்த சிவன் உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அவன் குழந்தை பிறக்க பரமன் இறக்க என்ற ஒரு வரத்தை கேட்டான். சிவபெருமானும் அந்த வரத்தை அப்படியே தந்து அருளினார். இதனை அறிந்த பார்வதி அந்த குழந்தையை அழிப்பதற்கு வல்லாளன் திட்டை நோக்கி சென்றாள். இந்த சமயத்தில் நிசாசனிக்கு பிரசவ வலி ஏற்பட்டு நிசாசனியின் வயிற்றை கிழித்து குடலை கவ்வி குழந்தையை கையில் எடுத்துக்கொண்டு அம்மன் வல்லாளகண்டனையும் அழித்துவிட்டு உடல்களை தூக்கி கொண்டு கந்தகுமாரத்தில் இளைப்பாரி விட்டு வாழைக்கொள்ளை என்னும் மயனத்தில் அந்த உடல்களை போட்டு சாம்பலாக்கி முதலாக மயனை சூறையிட்ட இடம்தான் வாழைக்கொள்ளை. ஆவேசத்துடன் வந்து இலைப்பாரிய இடம்தான் கந்தகுமாரன் ஆலயம். இங்கு மல்லாந்து படுத்து மல்லாந்த பார்வையினால் மக்களை ரட்சித்து வருகிறாள் அங்காளி. இதனால் தான் இக்கோவில் அங்காளி மல்லாந்தபடி மக்களுக்கு காட்சி அளிக்கிறாள். இக்கோவில் திருவிழாக்கள் மயான கொள்ளை, அக்கினி சட்டி, குடல் பிடுங்கி மாலை, காளியாட்டம், அம்மன் வீதியுலாக்கள் போன்றவை நடைபெறுகிறது. பௌர்ணமியின் போது அம்மனுக்கு தாலாட்டும் சீரும் சிறப்புமாக நடைபெறும். நீங்களும் இந்த வாழைக்கொள்ளை அங்காளம்மனை தரிசித்த மாரி இந்த ஏரிக்கரை சைடு போனீங்கன்னா கண்டிப்பாக ஏரிக்கரைக்கு அருகாமையிலேயே உள்ள இந்த கந்தகுமாரன் அம்மனையும் தரிசிங்க. வாழ்க்கையில் நினைச்சது எல்லாமே நடக்கும். வல்லாளகண்டனோட வரலாறை நம்ம சேனலில் ஒரு வீடியோ இருக்குது. அந்த வீடியோவை இந்த வீடியோக்கு அடியில் பின் பண்ணி வைக்கிறோம். கண்டிப்பாக அதையும் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நெத்தமலை என்னும் கிராமத்துக்கிட்ட தான் இருக்கோம். இதுக்கு நேராக தான் கிரேதா யுகத்தில் வல்லாளன் திட்டு இருந்துச்சுன்னு சொல்லப்படுது. இந்த கோவிலோட பேர் பார்த்தீங்கன்னா கரைமேல் அழகர் பிள்ளையார் கோவில். மாலை பொழுதுல இந்த இடத்துலேருந்து ஏரிக்கரையை பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த நெத்தமலைங்கிற இடத்துக்கு நேராக தான் வல்லாளன் திட்டு இருந்துச்சு. இந்த சித்தமல்லி கிராமமும் இதுக்கு எதிரில் தான் இருக்குவாங்க. இந்த இடத்துக்கிட்ட தான் அந்த வல்லாளன் திட்டுங்கிறது இருந்துச்சு. இங்கேருந்து தான் அந்த வல்லாளன் கோட்டையை அழிச்சிட்டு அம்மன் போயிட்டு கந்தகுமாரத்தில் படுத்து ஏஞ்சிட்டு வாழைக்கொல்லியில் அங்கேயும் ஒரு தரிசனம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மேல்மலையனூர் போனாங்க. வேதா யுகத்தில் வல்லாளன் திட்டா இருந்த இடம் இப்பொழுது பார்த்தீங்கன்னா கடலூர் மாவட்டத்தில் வீராணம் ஏரியா கலியுகத்தில் காட்சி அளிக்குது நம்மளுக்கு. எங்களோட தமிழ் ஜியோ பாலிடிக்ஸ் அவள் சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டாட்டா, பை பை, see you.